வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அன்பு. ஒரு துயரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு கேரளாவில். ஒட்டுமொத்த ஒரு இந்தியாவுக்குமே வந்து ஒரு கடுமையான ஒரு சூழல், ஒரு இன்னலான ஒரு இஷ்யூ தான் நம்ம அதை சோக நிகழ்வு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ வரக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னென்னா, இதுவரை நாங்கள் வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டோம், இனிமேல் இருக்கிறவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேரளா அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. பெரும்பாலும் மீட்டாச்சு. 291 பேர் மீட்டிருக்காங்க. இது வரைக்கும் சடலமாக மீட்டிருக்காங்க. மீதி ஒரு 200 பேர் காணவில்லைன்றாங்க. காணாமல் போனோம், கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத அரசு என்னன்னு சொன்னால், அது அந்த சேரும் வெள்ளமும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போகும்போது பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருக்கு. அதை பாடியும் அவங்க மூவினவங்க அப்படியே அதிலே மூழ்கி செத்து போயிருப்பாங்க. எங்கே கொண்டு போய் சொருகிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு, பல கிலோமீட்டர் தூரம் தேடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மேலே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மண்ணுக்குள்ளே புதஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அந்த நாய் வச்சு தான், மோப்ப நாய் வச்சு தான் கண்டுபிடிச்சாகணும். அது எவ்வளோ தூரம் போக முடியும், அதுக்கான போகிறதுக்கான பாதை, அது இதெல்லாம் காட்டுப்பகுதி, அந்த மாதிரியான நிறைய சிக்கல் இருக்குது. இது ஒரு ஆற்றுல மட்டும்தான் கூட பரவாயில்ல. போன முறை 20 வந்து நான் ஆற்றுல மட்டும்தான் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்து பல இடங்களில் அடிச்சுட்டு போயிருக்குது. சரிஞ்ச இடங்கள்லாமும் அடிச்சுட்டு போயிருக்கு. எவ்வளோ பல கிலோமீட்டர் தூரம் வரும்போது பல சதுர கிலோமீட்டர் அளவுக்கு போகும். அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, பெரிய சிரமமான வேலை தான் அது. மீட்பு பணி ரொம்ப கஷ்டமானது. வந்து ராணுவம் ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க. பேரிடர் மீட்பு படையினரும் ராணுவம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது ஓகே. இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் எங்கே சார்? எதனால் ஆரம்பிச்சது? ஏன் இந்த பிரச்சனை? அதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அதிகமான அடர்த்தியான காடுகள் நிறைந்த பகுதி வயநாடு. அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. அதை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1, எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் 2, 3, இந்த மாதிரி 3ஆக பிரிப்பாங்க. அதில் வந்து எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் 1ல் வந்து வயநாடு வருது. அவ்வளோ அடர்த்தியான காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை நீங்கள் இன்னும் நம்ம காலத்தில் உருவாக்க முடியாது. நீங்கள் என்னதான் மரம் நட்டாலும் பல 100 ஆண்டுகளாக உருவான ஒரு காடுகள் அது. அதை போய் நீங்கள் திரும்ப மரம் நட்டுலாம் உருவாக்க முடியாது. அந்த காடுகளை அழித்து டீ எஸ்டேட் கொண்டு வந்தால் வெள்ளைக்காரன். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு முதல்ல அதில் ஆரம்பித்தது. அதன் பிறகு நம்ம வந்த பிறகு நம்ம சும்மா இருந்தோம்னா அங்கே ரிசார்ட்டு கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, டூரிசம், இது அப்புறம் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, ரோடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், குவாரி தோன்றது, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நகரமய மக்கள் மாதிரி 4/3 பங்கு காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு. மரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மரம் வந்து இந்த மண்ணை வந்து இறுக பிடிக்கும். அதனால் சட்டுனா வந்து அரிப்பு ஏற்படாது, மண் அரிப்பு ஏற்படாது. இப்போ மரம் இல்லை, வெட்டியாச்சுன்ன பிறகு என்னாச்சு? அந்த இறுக்கம் குறைஞ்சி லூஸ் ஆகிடும் மண். அப்போ என்ன, மரம் இருந்து மண் இறுகலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஆறு தண்ணி வரும். ஆறு நிரம்பிச்சுன்னா வெளியில் வரும், அதுவும் கீழே இறங்கி போயிடும். அதுக்கு மேலே பெருசாக வராது. இப்போ என்ன ஆகுது? மண் லூஸ் ஆனவுடனே ஆற்றில் தண்ணி போக போக 2 பக்கமும் உள்ளுக்குள்ளே பரவும். தண்ணி உள்ளே பரவும். ஆற்றில் நீர்மட்டம் உயர உயர அந்த மண்ணுக்குள்ளே போன தண்ணியும் மேலே வரும். மேலே வரும்போது இந்த அழுத்தம் இல்லை, இந்த ஆற்றின் அழுத்தம் வரும்போது பிச்சுக்கிட்டு மேலே வரும். அப்போ என்ன ஆகும்? அதுதான் மண் சேர்த்து சரிஞ்சிக்கிட வரும். இந்த மாதிரி மண் சரிவு ஏற்படுறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அதை வந்து இதெல்லாம் நீங்கள் கணிக்க முடியாது. இதுதான் முக்கியமாக. அது வந்து இனிமேலாவது இந்த வளர்ச்சி என்ற பெயரால் இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசியை எல்லா அரசுகளும் எடுத்து, இதோ இந்த அரசு இல்லை, காலங்காலமாக வந்துட்டு இருக்குது. இயற்கையை அழித்த வளர்ச்சின்றது எந்த அரசு வந்தாலும் அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இயற்கையை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும், அப்படி ஒரு சிந்திச்சா மட்டும்தான். இப்படி விவசாயத்தையும் பாதுகாக்கணும், தொழிற்சாலைகளும் வரணும். விவசாய நிலத்தை வந்து தொழிற்சாலை மாற்றக்கூடாதுன்ற மாதிரி. இப்போ அது வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி டெல்டா மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதுபோல் காடுகளையும் வந்து பாதுகாக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் எதிர்கால தலைமுறையும் வீணாக தான் போகும்.
இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. அரசாங்கம் போதிய விழிப்புணர்வு அந்த சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி உடனடியாக பேசுறது, அதுக்காக ஒரு துயர செய்தி இது பண்ணுறது, இந்த மாதிரி நிவாரண உதவி செய்கிறது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் அதை நீங்கள் வந்து தடுக்க முடியாது. அதாவது இந்த அழிவு நோக்கி போகிறத தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி எல்லாத்தையும் அழிவுக்கான காரணம் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அங்கே ஓகே, அழிவுக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு. மழை பெய்ததும் 60 மணி நேரம் 48 மணி நேரத்தில் 60 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு க்ளவுட் பஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மேக வெடிப்பு. அதே மாதிரியான ஒரு மழை கொட்டி இருக்கு. கொட்டி தீர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான பேரழிவுகள் நடக்கத்தான் செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த பகுதியை குறிப்பிட்றீங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறீங்க எல்லா அரசாலையும் அதை செய்ய முடியாது. எல்லா அரசுமே வந்து இந்த மாதிரியான வந்து இயற்கை வளங்களை அழிக்கக்கூடிய அரசுலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்றீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கும்போது பற்றி அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறது, உயிரிழப்பு உயிரிழப்புனால தான் செய்தியாகுது. சப்போஸ் இப்போ அந்த பகுதியில் எதுவுமே உயிரிழப்பு இல்லாட்டி கூட இந்தளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை ஆகாது. ஒவ்வொன்றுமே அதை தான். அப்போனா வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து எப்போ தான் இதை நோக்கி தீர்வு வைக்கணும் நகரது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்குமான பங்கு இருக்குது. தீர்வு நோக்கி எப்போ தான் நான் நகருவோம்? அதுக்கு என்ன தான் அதுக்கான சட்டங்கள் வந்து கொண்டு வரணும். காடுகள் அழிக்கக்கூடாது. இதுவரை அதுக்கான சட்டங்கள் இல்லையா? இதுவரை அதுக்கான சட்டங்கள் இல்லையா? அது இவங்க வந்து வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை எல்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். கொடுத்துட்றாங்க. தொழில் வளர்ச்சி முக்கியம் அப்படின்றத பார்க்குறாங்க ஒழிய அந்த வளர்ச்சியால் பேரழிவு ஏற்படக்கூடாது. சரி, வளர்ச்சி கொடுத்துறாங்க. வளர்ச்சினால பேரழிவு பற்றி கவலைப்படாமல் வளர்ச்சிக்கான வாய்ப்பை கொடுத்துறாங்க, தொழில் வளர்ச்சிக்கு கொடுத்துறாங்க. நீங்கள் குறிப்பிடுறீங்க. அவளை கொடுத்து இங்கே வேலை இல்லாத இளைஞர்கள் பல பேர் இங்கே ரோட்டில் நிற்க தானே சார் செய்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை அது இருக்குது. அதாவது வளர்ச்சி போதுமானது இல்லைன்றது தான். ஓகே, ஆனால் அதுக்காக வந்துட்டு வளர்ச்சி தான் முக்கியம், இயற்கையை வந்து அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு போக்கில் போயிட்டுருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றிலாம் யோசிக்கவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமால் இந்த நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. அதை பற்றி வேணுமே யோசிக்காமல் இருந்தான். இப்போ வெப்பமான பிறகு தான் அதை குறைக்கணும், புவி வெப்பமாதல் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அதே போல் தான் இதுவும் அழிவு ஏற்பட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து அதுக்கான விழிப்புணர்வு வரும். இந்த மாதிரிலாம் ஆகும்ன்றது யாரும் எதிர்பார்க்கலை. நிபுணர்கள் சொல்கிற அப்பப்போ எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை ஒன்றும் காதில் போட்டுக்கல பல அரசாங்கங்கள். அதனால தான் இந்த விளைவு. ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததில் வந்து ஒரு முக்கியமான வந்து அரசியல் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரச்சனை இன்னும் தீர்வு நோக்கி நகரில் இருந்தாலும் போய் அரசியல் பற்றின டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து இது குறித்து முன்கூட்டியே நாங்கள் அறிவிப்பை கொடுத்தோம். கேரளா அரசு, பினராயி விஜயன் அரசு வந்து அதை சரியாக கவனிக்கலன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு. அவர் சொல்கிறத மறுக்கக்கூடிய அரசியலை பினராயி விஜயன் பேசுகிறாரு. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறது? அதாவது இது உண்மையா பொய்யான்றது அப்புறம் பேசுவோம். அமித்ஷா சொல்வது உண்மையா இல்லை பினராயி விஜயன் சொல்கிறது உண்மையான்றதை பாதிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு முன்பு நான் என்ன சொல்கிறேன், இது யாரையும் குற்றம் சாட்டக்கூடிய நேரம் இதுவல்ல. அமித்ஷா சொல்லியிருந்தாலும் ஒன்றிய அரசு எச்சரிக்கை கொடுத்துருந்தாலுமே நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னு ஒருத்தவங்க குற்றம் சாட்டக்கூடிய நேரம் இதில் மிகப்பெரிய சோக நிகழ்வு. இதில் வந்து நீ பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு, நான் சரியாக பண்ணேன், அதை பற்றி பேசுறதுக்குரிய நேரம் இது அல்ல. இப்போ என்ன செய்யணும், இராணுவத்தை அனுப்புனீங்க, அது இராணுவத்தினுடைய கடமை. மக்களை பாதுகாக்க வேண்டியதான் இராணுவத்தினுடைய கடமை. அது செஞ்சிட்ருக்கு, சிறப்பாக இராணுவம் செஞ்சுருக்கு, குறை சொல்ல முடியாது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும், அவ்வளோ பெரிய பேரிடர் வந்திருக்கு, அத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்தை இழந்துருக்காங்க, எவ்வளோ குடும்பங்கள் வந்து முகாம்களை தங்க வைக்கிறாங்க, ஒரு பணம் இல்லை, பணம் கொடுங்க, நிதி கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாரு. யார்? பினராயி விஜயன் மாநில முதல்வர் கேட்குறாரு. அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும், உடனடியே இருந்தால் ஒரு 1000 கோடி வச்சுக்கோ மக்கள் துயர் துடைக்கிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் செஞ்சிருக்க வேண்டியது. பசியோடவனுக்கு என்னங்க வேணும், சோறு தானே வேணும், அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஏங்க பக்கத்து மாநில முதல்வர் ஒரு தோழமை உணர்வோட முதலமைச்சர் ஸ்டாலின் 5 கோடி கொடுக்குறாரு. அவ்வளோ தூரம் போக வேண்டாம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அவர் 1 கோடி கட்சியிலேருந்து கொடுக்குறாரு. மக்கள்லாம் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ மக்கள் வந்து பணம் திரட்டி பொருட்கள் திரட்டி அனுப்புகிறாங்க. இவ்வளோ மக்கள்கிட்ட ஒரு எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தானே. அந்த மனிதாபிமானம் ஒன்றிய அரசுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னு நான் கேட்குறேன். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? பொறுப்பு இருக்குது ஒன்றிய அரசுக்கு. பொறுப்புள்ளவர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை. கொடுத்துட்டு மற்றது பேசுங்க, அப்புறமா குற்றம் சாட்டுறது அப்புறம் பேசலாம். கொடுக்க வேண்டியது முதல்ல கொடுங்க.
இல்லை சார், இப்போ ஏன் வந்து அரசு வந்து இப்போ இதுக்கு நம்ம செவி சேர்க்காமல் இருக்கோம், இதுக்கு சரியான முறையில் நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேருன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கடமையை செய்கிறதோ இந்த பொறுப்பை உண்மையை நான் சொல்கிறேன். இவங்க வந்து நிலச்சரிவு ஏற்படும்லாம் சொல்லியிருக்க முடியாது. அதை கணிச்சியெல்லாம் முதலே சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஆரஞ்சு அலர்ட் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க வானிலை அறிக்கையிலேருந்து, எங்களுக்கு ரெட் அலர்ட் கூட கொடுக்கலன்னு. ஈவன் ரெட் அலர்ட்டுனே கொடுத்துருந்தாலும் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுருக்கான், அமித்ஷா கொடுத்துருந்தா ரெட் அலர்ட்டு. ரெட் அலர்ட்னா என்ன, 21 சென்டிமீட்டர் மட்டும் மழை பெய்யும், அதிகபட்சம் அவ்வளோதான். அதிகபட்சம் அதை தான் எங்களால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மழை வந்து பார்த்தோம்ல, போன டிசம்பரில் 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. ஏன்டா சொல்லலைன்னு கேட்டால் எங்களால் 21 சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அதுதான் ரெட் அலர்ட்டு. அதுக்கு மேலே பெஞ்சால் நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டேன். அதே தானே அங்கேயும் நடந்திருக்கு. 21 சென்டிமீட்டருக்குரிய ரெட் அலர்ட் இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாலுமே 60 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு 2 நாளில். அப்போ என்ன பண்ணியிருக்க முடியும், யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த அலர்ட்டை படிச்சிருந்தாலுமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ரைட், அதுதான் நிலைமை. அதில் போய்ட்டு நாங்கள் அலர்ட் பண்ணோம், நீங்கள் படிக்கக்கூட இல்லை, கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு அரசை குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக. ஓகே சார், அது இந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், ராகுல் காந்தி அங்கே போயிருக்காரு, பிரியங்கா போயிருக்காங்க. அங்கே போய் மக்களை பார்த்துட்டு வந்து பேசியிருக்கும்போது, என் தந்தை இறந்தபோது பட்ட துயரத்தை நான் இப்போது உணர்கிறேன்னு சொல்கிறாரு. இதில் நான் அரசியல் பண்ண விரும்பலை, இதை பற்றி நான் அரசியல் பேச விரும்பலைன்ட்டார். அது நாகரிகம். அதுதான். அதை விட்டுட்டு மக்களவையில் போயிட்டு நான் பார்லிமெண்ட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனடியாக என்ன செய்யணும், ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டாமா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஒன்றிய அரசு மற்ற எல்லாம் விட்டுருங்க, கடமை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசு என்ன செய்யும், உடனடியாக கொடுக்கணும்ல. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள், ₹1. ஒருவேளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்குறதுக்கான அது பின்னாலங்க. இன்னைக்கு உடனடியாக இன்னைக்கு தேவை, இந்த வச்சுக்கோ, இந்த எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இன்னும் ஃபீல்டுக்கு வந்து மோடியோ அல்லது உள்துறை அமைச்சரோ தேசிய பேரிடர் மேலே முக்கியமான அமைச்சர்கள் யாரும் வந்து பெரிய அளவில் விசிட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுங்க. குஜராத்னா போவாங்க, அவங்க அதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஊபிக்கு கூட இப்போது வரைக்கும் போயிட்டு இனிமேல் போக மாட்டாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குஜராத்துக்கும் உத்தரகாண்டுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாங்கள் அலர்ட் கொடுப்போம், அந்த அலர்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு உயிரிழப்பு கூட இல்லை, ஆனால் வந்து நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. அதனால் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்களா? அதான் காரணம்னா, நாங்கள் சொன்னது கேட்கல, உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் வந்து பார்க்கணும்? சொன்னது கேட்கலன்னே வச்சுக்கோங்க. கேட்காது யார்? பினராயி விஜயன் தானே, முதலமைச்சர் தானே. மக்கள் என்னையா பண்ணாங்க? கேட்கலன்னே வச்சுக்கோங்க. உங்க சொன்னதை கேட்கல, ஒரு முதலமைச்சர் பண்ண தப்புக்கு மக்கள் தானே, இந்திய மக்கள் தானே அவர்களும். அவன் செத்து போயிருக்கான்ல, தெருவில் இருந்து நிற்கிறான்ல, வீடு இருந்த இடமே தெரியாமல், ஒரு கிராமம் இருந்ததுக்கான சுவடே தெரியாமல் போயிடுச்சு ஒரு கிராமம் சொல்கிறாங்க. அந்த கிராம மக்கள் எங்கே போவாங்க? அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது? அதுக்கு உடனே எதை செய்யணும்ல. இப்போ நீங்கள் கேட்குறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. பட்ஜெட்டில் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலன்னு கேட்டால், நீங்கள் ஓட்டா போட்டீங்க அப்படின்ற மாதிரி குரல் வந்து கூட்டணியிலேருந்து வராங்க. அன்புமணி சொல்கிறாரு. இப்போ பிஜேபிக்காரங்களே சொல்லாத ஒன்று அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தில் மாத்திரம் இப்போ கேரளா எங்களுக்கு ஓட்டா போட்டீங்க அப்படின்னு அந்த இதையும் அதே டோனில் சொல்லுவாங்களா? அதே தான் நான் சொன்னேன். ஊபியில் கூட இனிமேல் மழை பெய்தால் போக மாட்டாங்கன்றேன். யூபிக்கு எந்த நிலைமை தான் இருக்குது? யூபிக்கு இனிமேல் அதுதான் நிலைமை. யூபியில் மழை பெஞ்சுதான் இருக்காங்க. ராமர் கோயில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப ராமர்லேயே அந்த சிலமலே இது விழுந்துட்டு இருக்கு. உள்ள ஒழுகுது, தண்ணி ஒழுகுது, கோயிலும் ஒழுகுது, பாலம் இடிந்து விடுகிறது. 15 பாலம் இடிஞ்சு வந்துச்சு பீகாரில். இங்கே வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளும் ஒழுகுது. 1300 கோடி போட்டு கட்டின பார்லிமெண்ட்டு ஒரு வருஷம் கூட ஆகலை. உள்ளே ஒழுகுது. பக்கெட்டை வச்சுருக்காங்க அங்கங்கே. நம்ம வீட்டிலாம் ஓட்டு வீடு ஒழுகுச்சுன்னா அங்கங்கே ஒரு பக்கெட் வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி வச்சிட்ருக்குறாங்க. 120 ரூபா பக்கெட் தான் அவங்களுக்கு இப்போ பார்லிமெண்ட்டு காப்பாற்றுது. இருக்கிறதுலே விவிஐபிக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இது பார்லிமெண்ட் ஜனநாயக கோயில்னு போற்றப்படக்கூடியது. இந்த நாட்டை ஆளக்கூடிய, இந்த நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய, வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை வந்து நீங்கள் அவசர கோலத்தில் கட்டி, அடுத்த தேர்தலுக்குள்ள நம்ம கட்டி நம்ம போயிடணும் அதை சொல்லி அவசர கோலத்தில் கட்டினதுனால தான் கொரோனா பீரியடில் கூட கட்டினாங்களே. அதுக்கு ஒரு 20,000 கோடி ஒதுக்குனாங்க. அப்போ கூட ப. சிதம்பரம் சொன்னார், மக்கள்கிட்ட பணத்தை கொடுங்க, 20,000 கோடி இப்போ அது கட்டலைன்னா அவசரம் என்ன இருக்குது, இதை கொடுங்க, அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு 20,000 கோடி கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு அதை பற்றியும் பதில் சொல்லலை.
அது கொரோனா பீரியடில் கூட ராத்திரி பகலமாக கட்டி எதுக்கும் ஒரு நேரம் அதுக்குரிய நேரத்தை கொடுக்கணுங்க. ஒரு கான்க்ரீட் போடுறோம்னா அந்த கான்க்ரீட் இறுகத்துக்குரிய நேரம் கொடுக்கணும். அதுக்குரிய நேரத்தையே கொடுக்காம அவசரம் மேலே கட்டிக்கிட்டே போனீங்கன்னா இதுதான் நிலைமை. அவசர குளத்தை அள்ளி தெளிச்சது தான். அதனால தான் பார்லிமெண்ட் ஒழுகுது, அங்கே ராமர் கோயில் ஒழுகுது. அங்கே இப்போ கண்டுக்கிறாங்களா பார்த்தீங்களா? இப்போ ராமரே மறந்துட்டாங்களே, ஜெய் ஜெகநாத் தானே, ஓட்டு போடலாம் ராமரும் வேண்டாம் யாராக இருந்தானேடா தூக்கி போடுறேன். ராமருக்கு அந்த நிலைமை, ஊபி மக்கள் என்ன நிலைமை? சார் இப்போ ஆனால் அப்படி ஒரு வெளிப்படையாக வந்து வாக்களிக்காத மக்களை புறக்கணிக்கிற அரசியல் எடுக்க முடியாது இல்லை சார்? ஒரு பிரதமராலேயோ சொல்லிட்டா எடுப்பாங்க, சொல்லாமல் செய்கிறது தானே. அதானே பண்ணுறாங்க. இல்லை, கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாக பேசுகிறாங்களே, எங்களுக்கு ஓட்டா போட்டிங்கன்னா வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கவங்க. அன்புமணி பேசுகிறேன்னா அவர் வேறு நோக்கத்தில் பேசிகிட்டு இருக்கார். சரி, இப்போ நீங்கள் நம்மளை விட நல்லா கூறாண்டா அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்றதுக்கு அன்புமணி வந்து ஆதரவாக பேசி. சரி, ஓகே சார், அவரோட விஷயத்தை புறந்தள்ளிடுவோமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உள்துறை மீதும் மோடி மீதும் வைக்கிறீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் வந்து துயர் துடைக்கும் நிதி உடனே கொடுத்துட்டு மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துலான்ட்டு ஒரு 1000 கோடி கொடுக்கலாம்னு வைக்கிறீங்க. பட் அதை செய்யலை. இதை செய்யாமல் போனால் இப்படி ஒரு கேள்வி வருங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்படி இருந்தும் இப்படியே இது ஒரு இந்த போக்கை பின்பற்ற நீதிமன்றம் சொல்கிறதே இவங்க கேட்க மாட்டாங்க சார். நீதிமன்றங்கிறது அது வேற விஷயம் சார். நீதிமன்றம் வந்து எத்தனை இடத்துல குட்டியிருக்கு. அதான் சார், இப்போ நீதிமன்றம் சொல்கிறது வேற விஷயம் சார். ஒரு அரசியல் சட்டத்தை நீங்கள் மீறீங்க, அவங்க தலையிடுவாங்க, அது வேற விஷயம். இது மனித உரிமை சம்பந்தமான விஷயம் இல்லையா? நாளைக்கு வாக்கு கேட்டு அங்கே தான் போய் நிற்கணும். முறையாக ஒரு சுரேஷ் கோபின்னு சொல்லி ஒரு எம்பி நீங்கள் வாக்கு போட மாட்டீங்கல்ல? இல்லை சார், முறையாக சுரேஷ் கோபின்னு சொல்லி ஒரு இதை வென்றெடுத்திருக்கீங்க. வெற்றி பெற்றாரு. அவருக்கு வந்து சப்போஸ் டு பி இன் பிஜேபி, அவ்வளோதான். சுரேஷ் கோபி தவிர வேற யாருன்னு தான் வெற்றி பெற்றிருக்க முடியாது சார். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி செக் பண்ணி பார்த்தா பாஜக அந்த மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதி 20லையுமே சரி வாக்கு சதவீதம் கடந்த எலெக்ஷனோட இந்த வந்து உயர்ந்திருக்கு, வளர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து வெற்றி பெறக்கூட அளவுக்கு வரல. அது சுரேஷ் கோபி தவிர வேற யாருன்னு இருந்தால் அவர் நடிகர்ன்றதுனால அந்த இதுவும் இருந்து சேர்ந்ததுனால வெற்றி பெற்றார். வேற யாராக இருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. மற்றது யாரும் சுரேஷ் கோபி தான் ஜெயிக்க முடியும், மற்ற யாரும் அடுத்த முறை எலெக்ஷன்லையும் ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணாலும் கேரளா ஓட்டு போட மாட்டான், தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான், ஓட்டே போட மாட்டான் தமிழ்நாட்டுக்காரன். இவங்கெல்லாம் செஞ்சு என்ன பண்ண வரும்? வேண்டாம், அப்படி தானே இருக்காங்க. அதான் சார், இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. என்னன்னா அறிவிக்காதது தான் செய்வார் எல்லாமே. இப்போ போன இது என்ன ஆச்சு? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் நாட்டில் இருந்துச்சு. எதையும் அறிவிக்க மாட்டாங்க, அறிவிக்காமல் செய்வாங்க. அதுதான் பிஜேபி ஸ்டைல். ஓகே சார், இந்த விஷயம் அடுத்து எப்படி பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம்.